இவ்வளவு பெரிய ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்தா ஏன் உடனடி விசாரணைகள் உடனடி கைதுகளை செய்ய முடியாமல் இருக்கின்றார்கள்? எந்த விடயத்தில் இவர்களுடைய நடவடிக்கை சட்ட ரீதியாக சரியானது என்ற ஒரு கேள்வியையும் இன்னொரு ஆட்சியாளர்கள் கேட்கின்றார்கள். நமல் ராஜபக்ச இந்த விசாரணையின் பொழுது அங்கு சென்று வாக்குமூலம் பெற்று வந்ததை கேலிக்குரிய ஒன்றாக மாற்றி அவர் பதில் வழங்கி பார்த்துருக்கலாம், எங்களையே கேட்டிருக்கலாம், இதுக்கு ஏன்னா அவ்வளவு காசுல வலிச்சு. இந்த விசாரணை நீண்ட காலமாக தொடர்வதை தவிர எப்ப இதுக்கான ஒரு இறுதி முடிவு கிடைக்கும், பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைக்கும் என்ற அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது இது ஒரு இழுபடுகின்ற விசாரணையாகத்தான் தெரிகின்றது இல்லையா? உண்மையிலே இந்த அசாத் மௌலானானுடைய வாக்குமூலத்தை மட்டும் வச்சு கொண்டு கோடபாய ராஜபக்ச மேல நடவடிக்கை எடுக்க முடியுமா என்ற கேள்வி இருக்கின்றது. என்றால் கோடபாய ராஜபக்ச நேரடியாக சக்ரான் குழுவினரோட தொடர்பட்டவர் என்பதற்கான ஆதாரங்கள் இல்லை. சுரேஷ் சாலே அந்த ஆதாரங்கள் இருக்கோ இல்லையோன்னு எங்களுக்கும் தெரியாது. இதுவரைக்கும் ஊடகங்களால் சொல்லப்படுகின்ற விஷயம் அல்லது சட்டத்தரணிகள் சொல்லுகின்றதோ அல்லது இந்த ஏதாவது ஒரு தரப்பினர் தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கின்றது என்பது உண்மை நீதிமன்றத்தில் என்னென்ன விடயங்கள் சாட்சிகளாக முன்வைக்கப்பட போகின்றது என்பதுதான் மிக முக்கியமானது. அந்த விடயம் சார்ந்து குற்றப்புலனாய்வாளர்கள் என்னத்தை கண்டுபிடித்திருக்கின்றார்கள். ஏன்னால் குற்றப்புலனாய்வாளர்கள் கண்டுபிடித்தால் தற்பொழுதைய அரசாங்கத்திற்கு எந்த அளவு தூரம் நெருக்கமாக இருக்கக்கூடிய யூடியூபர்ஸுக்கோ ஊடகவியலாளர்களுக்கோ தெரியாமல் குற்றப்புலனாய்வு பிரிவு எதையும் கண்டுபிடிக்கிறது இல்லை. கண்டுபிடிச்சா உடனே அவங்களுக்கு சொல்றாங்க, இவங்களை அதை மிகப்பெரிய அளவில் வெளிப்படுத்துறாங்க. இது உண்மையா நீதவானுக்கும் தெரியுமோ தெரியாது, யூடியூபர்ஸுக்கும் இந்த ஊடக தரப்புக்கும் தெரிகிற இந்த விடயங்கள் நீதவானுக்கு குற்றப்புலனாய்வு பிரிவு சொல்லுதோ இல்லையோ தெரியாது. எல்லாம் ஒரு ஸ்கிரிப்ட் பிம்பம். இப்படியான ஒரு அரசியலுக்காகத்தான், ஒரு அரசியல் வெற்றிக்காகத்தான் உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் இடம்பெற்றிருக்கின்றது என்பதுதான் குற்றச்சாட்டு. ஆனால் அது இந்த விசாரணையும் தொடர்ந்து அரசியலாகவே முன்னெடுக்கப்படுகின்றது.